வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்து மத்திய பிரதேசத்தில் சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மேலும் ஒரு நிகழ்வு இதனுடைய தொடர்ச்சியாக ஒடிசா, மேற்கு வங்கத்தில் நாளை ஒரு நிகழ்வு தீவிரமடைய இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு தீவிரமடையும். ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணித்து அதன் பிறகு ஜூலை 5ஆம் தேதி இந்த ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தரையேறி மேற்கு நோக்கி பயணித்து ஜூலை 8ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் மீண்டும் ஒன்றிணைந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். அதேவேளையில் வட உள் மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இப்போது கேரளாவில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருந்தாலும் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும். ஜூலை 8ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலனமழை அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் இன்றை விட நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதன் பிறகு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலனமை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில். இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் இன்று மாலை நேரங்களில் வெப்பச்சலனம் என்பது இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து இன்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் நாளை பகல் நேரங்களில் காலை நேரங்களிலே சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு நாளை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய இருக்கிறது. நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 2ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அதேவேளையில் பாபநாசம், அம்பே இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதேவேளையில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கிழக்கு பகுதி சங்கரன் கோவில் வரை இன்று மதியம் மாலை இரவு நேரங்களில் லேசான சாரல் மழை ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ராயகிரி, கரிவந்தம்நல்லூர் இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் தூறல் மதியம் மாலை இரவு நேரங்களில் லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வெப்பச்சலனம் என்பது பெரும்பாலும் சிவகாசி, கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களில் ஒரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலும் வடக்கு பகுதி சோழவந்தான், வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், மேலூர் இந்த இடங்களில் ஓரிடங்களில் லேசான முதல் மிதமான மழை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தேனி மாநகரம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் தூறல் மட்டுமே எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் உள்பகுதி பெரும்பாலும் பெரியகுளம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இந்த இடங்கள் வரை முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதேவேளையில் ராமநாதபுரம்,
புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில், திண்டுக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பொள்ளாச்சி இந்த இடங்களாம் லேசான சாரல் மழை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கும் லேசான மழைப்பொழிவு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வடக்கு பகுதி பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் வெப்பச்சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களே இன்று மழைப்பொழிவு கிடைக்கும். அதே வேளையில் நீலகிரிக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனுடைய கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி இன்று தாராபுரம் இன்று காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் தெற்கு பகுதி வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மட்டும் கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இந்த கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆனால் அப்படி மழை கிடைத்தாலும் லேசான மழைப்பொழிவு மிதமான மழையாக வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நாமக்கல் மாவட்டத்திலும் வடக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதேவேளை அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சியை பொறுத்தவரை பெரும்பாலும் தெற்கு பகுதி மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை என்று குறைவான இடங்களே மழை கிடைக்கும். பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கே ஒரு சில இடங்கள் மழை கிடைக்கும். வேறு எங்கும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மாலை நேரங்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று முதல் சென்னைக்கு மாலை நேரங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதாவது ஒரு 2 மணிக்கு பிறகு காற்றின் வேகம் மெல்ல அதிகரிக்கும். மாலை நேரங்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இரவு 8 மணிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட வானிலையாக சென்னைக்கு அமைய இருக்கிறது. காற்றின் வேகம் மாலை நேரங்கள் வந்துவிட்டாலே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை ஜூலை 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி இந்த இடங்களில் கனமழையாக கிடைக்கும். வால்பாறைக்கு கனமழையாக கிடைக்கும். தேனி, திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலை, அதே வேளையில் விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்கும். தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான கனமழையாக கிடைக்கும். அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். பரவலான சாரல் மழை எப்போது வேணுனாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் முன்னேறி வந்து தென்காசி, சுரண்டை, சங்கரன்கோவில் வரை சாரல் மழை கிடைக்கும். அதேவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தெற்கு பகுதி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்கும். அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும். நாளை ஜூலை 2ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை நாளை மேலும் தீவிரமடையும் என்பதால் சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்த சாரல் மழை கிடைக்கும். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். அதேவேளை சிவகாசி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதாவது சிவகாசி தொடங்கி கிழக்கு ஈர்க்கன்குடி, சாத்தூர் இந்த இடங்கள் தான் பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதேவேளை மதுரை மாவட்டம் முழுவதுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தேனி மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்கும். அதேவேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக நாளை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதேவேளையில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க இருக்கிறது. நாளை
தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை. அதேவேளை கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கே பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது காற்றுப்பகுதிக்கு தென்மேற்கு பருவமழையாகவும் காற்றுப்பகுதியை தவிர்த்த மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை அதிகரித்து கிடைக்க இருக்கிறது. நாளை ஜூலை 3ஆம் தேதி. ஜூலை 4ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்கும். ஆனால் வெப்பச்சலமழை என்பது ஜூலை 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி குறைவான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளை ஜூலை 5, 6 தேதிகளில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கனமழையாகவும் அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும். அதே வெளியில் தமிழகத்தில் வெப்பச்சலனமே ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. இதன் காரணமாக ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு 14, 15, 16 தேதியில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு அங்கே தொடர்ந்து காற்றுப்பகுதியை தவிர்த்து வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதேவேளை தென் மாவட்டங்கள் உள்பகுதி வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது இன்று ஜூலை 2ஆம் தேதி குறைவாகவும் நாளை ஜூலை 3ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 3ஐ விட 4, 5, 6 தேதிகளில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும். மீண்டும் 8ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அங்கே காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் காலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில். அதேவேளையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலின் காற்றின் வேகம் காலை நேரங்களில் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஜூலை 2ஆம் தேதியை விட ஜூலை 3, 4, 5 தேதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்தே காணப்படும். அதுவெளியில் சென்னை சுற்றியுள்ள இடங்களில் பகல் நேரங்களில் காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் மாலை நேரங்களில் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தொடர்ந்து மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். சென்னை சுற்றியுள்ள இடங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.